தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய கிருபையினால நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிச்சு ஒவ்வொரு நாளையும் நீங்க கடத்திக்கிட்டு இருக்கீங்களா? எங்க பார்த்தாலும் விபத்துகள், அபாயங்கள் பார்க்கிறோம் இல்லைங்களா? சுகமில்லாத இந்த உலகத்துல தேவன் தருகிற சுகத்தோடு நீங்க வாழணும்னு, சமாதானம் இந்த உலகத்துல அவர் கொடுக்கிற சமாதானத்தோட நீங்க வாழணும்னு, இந்த உலகம் தற்காலிகமானதுன்னு நிரந்தரமா ஒரு உலகம் இருக்குன்னு நாம அதை மனத்துல வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல வாழும்போது அந்த உலகத்துக்காக, அதாவது பரலோகத்துக்காக தயாராகணும்னு தேவன் விரும்புறாரு. அதனால உங்களை தயாராக்கிறதுக்கும் தைரியப்படுத்துறதுக்கும் நடக்க வைக்கிறதுக்கும் ஆதாரமா இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகளை உங்களுக்காக இப்படி அனுதினமும் நாங்கள் நிகழ்ச்சி மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தவறாம இந்த நிகழ்ச்சிகளை பாருங்க, ஆவிக்குரிய பிரகாரமா நல்லா பலப்படுங்க. ஹalleluya! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. வேதத்தின் முதல் புத்தகமாகிய ஆதியாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். கவனிங்க, தேவன் பூமியை பார்த்தபோது அது சீர்கெட்டு போயிருந்தது. எனவே கெட்டுப்போன பூலோகத்தை அவர் வெள்ளத்தினால், நீரினால் மூழ்கடித்தார். இந்த நாட்களிலும் கூட இந்த பூமியானது கெட்டுப்போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றும் கூட இந்த பூலோகத்தை தேவன் பார்க்கும்போது இந்த பூமியானது கெட்டுப்போய் கிடக்கிறதை அவர் கவனிக்கிறார். நாமும் கூட ஏறெடுத்து பார்க்கும்போது, கவனமாக பார்த்தால், நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது கெட்டுப்போன உலகம் எந்த அளவுக்கு மோசமாய் போயிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஊர் என்றால் ஊரல்ல, ஊர் மக்களைத்தான் அது குறிக்கும். பூமி சீர்கெட்டு போயிருக்கிறது என்றால் பூமியில் வாழ்கிற மனிதர்கள் சீர்கெட்டு போனார்கள் என்றே அர்த்தம். ஆம், பூமி கெட்டுவிட்டது. எங்கு பார்த்தாலும் கொடுமைகள், கொலைகள், அநியாயம், அக்கிரமம் எவ்வளவு பெருகி கிடக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதன் தன்னைத்தானே கெடுத்துக் கொள்வதோடு பக்கத்தில் உள்ளவர்களையும் கெடுத்து விடுகிறான். இந்த விஷயங்களை நாம் கவனிக்கும் போது, நடக்கிற விஷயங்களை பற்றி கேட்கும் போது ஆச்சரியமாயிருக்கிறது. எப்படி மனிதன் தன்னைத்தானே கெடுத்துக் கொள்கிறான் என்பதையும் மற்றவர்களை கெடுத்துக் கொள்கிறான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். கெட்டுப்போன இந்த உலகத்தை பார்க்கும் போது ஆண்டவருடைய இருதயம் மனஸ்தாபப்பட்டது. தமது சாயலில் தமது ரூபத்தில் படைக்கப்பட்ட இந்த மனிதன் பாவத்திற்கு அடிமையாய் மாறிப்போனதை பார்த்தபோது தேவனுடைய இருதயம் வேதனைப்பட்டது. மனிதன் கெட்டுப்போனதை பார்த்தபோது தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று வேத வாக்கியம் தெளிவாய் சொல்லுகிறது. மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறதென்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தான் பூமியிலே மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. தேவன் தன் இருதயத்திலே வேதனைப்பட்டார். பாருங்க, தாய் தந்தையா நம்ம பிள்ளைங்களை நம்ம எவ்வளவு நேசிக்கிறோம். அவங்க ஒரு உயர்வான நிலையில இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அவங்க தேவையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஆனா அவங்க பெரியவங்களானதுக்கு அப்புறம் தங்களுடைய வழிகள் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு கெட்ட ஆசைகளுக்கு அடிமையாகி தாய் தகப்பனை எதிர்த்து பேசும்போது, தங்களை கெடுத்துக்கொள்ளும் போது அதை பார்க்கிற தாய் தந்தைக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். மனிதர்களாக நமக்கே நம்ம பிள்ளைங்க விஷயத்துல இவ்வளவு வருத்தம் இருக்கும்போது, தேவன் உன்னையும் என்னையும் படைத்த தேவன், தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தில் படைத்த தேவன், நம்மை நேசித்ததினாலே நமக்காக எல்லாவற்றையும் படைத்து வைத்த ஆண்டவர், கெட்டுப்போன நம்மை மீட்பதற்காக இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்து தன்னுடைய உயிரையும் கொடுத்து தன்னுடைய இரத்தத்தினாலே நமக்கு விடுதலையை கொடுத்த நம்முடைய ஆண்டவர், அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்படியாத போது, அவருக்கு விரோதமாய் நடக்கும் பொழுது, நம்மை நாமே கெடுத்துக் கொள்ளும் போது, மற்றவர்களையும் நாம் கெடுத்துக் கொள்ளும் பொழுது அவர் உள்ளம் நொறுங்காதா? ஆம், தேவன் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இதே தினம் இந்த பூமி கெட்டு போயிருக்கிறதை பார்க்கிறோம். பூமி மீது இருக்கிற மனிதர்கள் தங்கள் வழிகளை கெடுத்து வைத்திருக்கிறார்கள். தேவன் நியமித்த வழிகளை விட்டுவிட்டு தங்கள் விருப்பத்தின்படி வாழ்வதையே விரும்புகிறார்கள். தேவன் தேவாலயமாக இருப்பதற்காகத்தான் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்தார்.
ஆனால் மனிதன் தன்னுடைய சரீரத்தை கள்ளர் குகையாக, பாவத்தின் உறைவிடமாக மாற்றிக்கொண்டான். தற்காலிக ஆசைகளுக்கு இடம் கொடுத்து தன்னுடைய பரிசுத்தமான சரீரத்தை கெடுத்துக் கொள்கிறான். போதை பழக்கத்துக்கு அடிமையாகி, புகைப்பிடிக்கிற பழக்கத்திற்கு அடிமையாகி, மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் தங்கள் சரீரத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள். மனிதன் வெறுப்போடும் கோபத்தோடும் பழிவாங்கும் எண்ணத்தோடும் இருக்கும்போது தன்னுடைய சரீரத்துக்கே கெடுதலாக நடந்து கொள்கிறான் அல்லவா? எத்தனையோ பேர் இந்த நாட்களிலே குடும்ப சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். கணவன் மனைவிக்கிடையே சமாதானம் இல்லாத நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ வேண்டிய கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு தங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு வேதனை! குடும்பங்களை பிரித்து குழந்தைகளின் இருதயத்தை வேதனைப்படுத்துகிறார்கள் அல்லவா? எத்தனையோ குடும்பங்களிலே வாலிப பிராயத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் தாய் தந்தை மீது கோபப்பட்டு அவர்களுடைய பேச்சை கேட்காமல் எவ்வளவு வேதனையை உண்டாக்குகிறார்கள். எங்கு பார்த்தாலும் இன்று அக்கிரமத்தை தான் காண்கிறோம். தேசத்தை ஆள்பவர்கள் கூட எவ்வளவோ அக்கிரமங்கள், அநியாயங்கள், சுயநலத்தோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். தேசம் முழுவதும் சீர்கெட்டு போய் அவரவர்கள் விருப்பப்படி இருக்கிறதை எவ்வளவு சட்டங்கள் வந்தாலும் திருத்த முடியாமல் மனிதர்கள் தங்கள் வழியில் நடந்து சீர்கெட்டு போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? சட்டத்தால் மனிதனை மாற்ற முடியாதல்லவா? இந்த பூமியை உன் இஷ்டப்படி நீ கெடுத்துக் கொண்டிருந்தால் அதை படைத்த ஆண்டவர் பார்த்து கொண்டு அமைதியாய் இருப்பாரா? உன்னை படைத்து உனக்கு தேவையான எல்லாவற்றையும் உனக்காக நிறைவேற்றுகிற தேவன் உன் விருப்பத்திற்கேற்றபடி நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் அமைதியாயிருப்பார் என்று நினைக்கிறாயா? மனிதன் தன்னைத்தானே கெடுத்துக் கொள்வதோடு தன்னை சுற்றியுள்ளவர்களையும் கெடுப்பதன் மூலமாக தேவன் கொடுத்த இந்த பூமியை, இந்த ஆசீர்வாதத்தை பாழாக்கிக் கொண்டிருக்கிறான். ஆம், மனிதன் தன்னுடைய வக்கிரம எண்ணங்களால் நிறைந்து இந்த பூமியை பாழாக்கிக் கொண்டிருக்கிறான். எல்லாவற்றிலும் நச்சு கலந்து விட்டது. காற்றில் கூட நச்சு வந்து விட்டது. பூலோகம் முழுவதும் சீர்கெட்டு போயிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. அறிவியல் பூர்வமாக பூமியை கெடுத்திருக்கிறோம். பூமியில் வாழ்கின்ற இந்த மனிதன் பலாத்காரமாக இந்த பூமியை கெடுத்து தங்களை தாங்களே அழித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். தேவன் உருவாக்கின மனிதன் தேவனுடைய மார்க்கத்தை மறந்து போய்விட்டான். தனக்கென்று வழியை உருவாக்கி கொண்டு விட்டான். தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டான். பாருங்க, எங்க பார்த்தாலும் பலாத்காரம். தேவன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். தேவன் தமது சாயலாய் தம்முடைய ரூபத்தின்படி நம்மை படைத்தார் என்றால் நமக்கு நாம் விரும்புகிறபடி தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதன் தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக எல்லாவற்றையும் பலாத்காரமாக, பிடிவாதமாக ஒரு மனிதனை சாப்பிட வைப்பது போல, கட்டாயப்படுத்தி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பது போல, கட்டாய திருமணம் நடத்தி வைப்பதும், கட்டாயப்படுத்தி ஒரு வாழ்க்கையை நடப்பிப்பதும் எங்கு பார்த்தாலும் ஏத்தோடு, பீதியோடு, பலவந்தத்தோடு, குரூரத்தோடு மனிதனை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறான். அது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் அன்பு பிரியத்தோடு ஒருவருக்கொருவர் வாழ வேண்டும் என்று மனிதனை தேவன் படைத்தார். ஆனால் எங்கு பார்த்தாலும் ஒரு சகிப்புத்தன்மையோடோ அல்லது அன்போடோ ஒரு நல்ல நட்புடன் இருக்கிறவர்களையோ வாழ்கிறவர்களை பார்ப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. பூமி பிடிவாதத்தால் நிறைந்திருக்கிறது. பூமி கெட்டுப் போய்விட்டது. தேவன் உருவாக்கின உலகத்தை இந்த மனிதன் கெடுத்து விட்டான். ஆனால் தேவனுடைய கோபம், உக்கிரகம் எரிந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை! இந்த பூமியை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? நீ எவ்வளவுதான் ஞானியாக இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய மேதாவியாயிருந்தாலும், உன்னுடைய சாமர்த்தியத்தால் நீ இதையெல்லாம் சாதித்தாலும் தேவனை உன்னால் எதிர்த்து நிற்க முடியுமா? தேவனுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியுமா? கவனி, இந்த பூமியை உன்னுடைய இஷ்டப்படி உன்னால் நடத்த முடியாது. இந்த பூமியில் நீ பெரிய பெரிய பங்களாக்கள், வானுயர பெரிய கட்டடங்களை உன்னால் கட்ட முடிந்தாலும், பிரிட்ஜுகளை கட்டி, கட்டடங்கள் கட்டி இந்த பூமியை நிரப்பலாமே தவிர இந்த பூமியை திசை மாற்றி சுத்தக்கூடிய வல்லமை உன்னிடம் உண்டா? பூமி தன்னைத்தானே அதை சுத்தி சூரியனை சுத்தி வருதென்பது உனக்கு தெரியுமல்லவா? அதை அப்படி சுற்ற வைக்கிறவர், அதை உருவாக்கின தேவன் என்பதை நீ அறிவாயா? பூமியை நீ ஸ்லோவாக அல்லது வேகமாக சுற்ற வைக்க உன்னால் முடியுமா? பூமியை தன்னுடைய சுற்றுப்பாதையை விட்டு வேறொரு சுற்றுப்பாதையில் சுற்ற வைக்க உன்னால் முடியுமா? மனிதன் எவ்வளவு அஞ்ஞானியாய் மாறிப்போய் விட்டான். தேவன் உருவாக்கின இந்த உலகத்தை அவன் அனுபவித்து ஆனந்தப்பட்டு தானே இதை உருவாக்கினேன் என்று நினைத்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். பூமி தன்னுடைய சுற்றுப்பாதையில் சுற்ற வைப்பது தேவன்தான். சமுத்திரம் தன் எல்லையை தாண்டி வராமல் தடுப்பதும் ஆணையிட்டதும் அவரேதான். நட்சத்திரங்கள் தங்களுடைய ஸ்தானத்திலே நிலைநிற்பதும் அவருடைய காரியம். நீ அதை அனுபவிக்கலாம், அதை ரசிக்கலாம், ஆனால் மாற்ற முடியாது என்பதை நீ என்றாவது உணர்ந்தாயா? கவனிங்க, யோபு 38வது அதிகாரம் 8வது வசனம். கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால்
அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்கக் கிடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் என்று தேவன் கேட்கிறார். சமுத்திரத்திற்கு எல்லைகளை வரைந்தவர் யார்? கதவுகளை பூட்டி தாழ்பாள்களை ஈட்டு இதற்கு மேல் நீ மிஞ்சி வராதே என்று அதை அடைத்தவர் யார்? சமுத்திரத்தின் அலைகளை பார்த்து நீ இதுவரைக்கும் தான் வரவேண்டும், உன்னுடைய அலைகள் இங்கே அடங்கக் கடவது என்று அந்த அலைகளுக்கு கட்டளையிட்டது யார்? முடியுமா? சமுத்திரத்தைக்கு உன்னால் அணையிட முடியுமா? எவ்வளவு அஞ்ஞானியாக மனிதன் நடந்து கொள்கிறான் என்று பாருங்கள். சமுத்திரத்தை உண்டாக்கினவர் தேவன். உங்களுக்கு தெரியும், பூலோகம் 3 பாகம் தண்ணீரும் 1 பாகம் நிலத்தால் நிறைந்தது. அந்த 3 பாகத்தில் இருக்கிற தண்ணீர் பொங்கி எழுந்ததென்றால் பூமியை மூழ்கிவிடும் அல்லவா? முழுகாமல் காத்து கொள்கிறவரும் சமுத்திரங்களுக்கு எல்லைகளை ஏற்படுத்தினவரும் தேவன் என்ற விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை அவரே உருவாக்கினார். பாருங்க, மின்னுகிற நட்சத்திரங்களை நாம் அடைக்க முடியுமா? நட்சத்திரங்களுக்கு அவரிட்ட கட்டளைகளை மாற்ற முடியுமா? ஏற்ற காலத்தில் ஏற்ற விதமாய் வருகிற நட்சத்திரங்களை நம்மால் வரையறுக்க முடியுமா? பெரிய நட்சத்திரங்களையும் உப நட்சத்திரங்களையும் நம்மால் நடத்தி வைக்க முடியுமா? ஆகாய மண்டலத்தின் நியமங்களை நாம் அறிந்திருக்கிறோமா? அது பூமியை ஆளும் ஆளுகையை நாம் திட்டம் பண்ண முடியுமா? ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்களையும் ஆகாய மண்டலத்தின் நியமங்களையும் நாம் அறிந்திருக்கிறோமா? அவை பூமியின் மீது நடப்பிக்கிற காரியங்களை நம்மால் மாற்ற முடியுமா? நமக்கு எவ்வளவோ கம்ப்யூட்டர் ஞானம் இருக்கிறதல்லவா? விஞ்ஞானியை போல் ஞானம் உள்ளவன் என்று நினைக்கிறாயல்லவா? இப்படி எவ்வளவோ நினைத்தாலும் கூட ஆகாயத்தில் மின்னும் நட்சத்திரங்களின் வழியையும் அவற்றின் செயல்களையும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாதல்லவா? தேவன் ஆசீர்வதித்த இந்த சேட்டலைட்டை நாம் பயன்படுத்துகிறோம். நம் தேசத்திலிருந்து அடுத்த தேசத்திற்கு செய்திகளை அனுப்புவதற்காக பலவிதமான வகைகளிலே 2G என்றும் 3G என்றும் ஆன்லைன் என்றும் இன்டர்நெட் என்றும் இன்று இப்படி டெலிகாஸ்டின் பண்ணுவதற்கு இது நட்சத்திரங்களை நாம் பயன்படுத்துகின்றோம். தேவன் உண்டாக்கினவற்றை நாம் பயன்படுத்தலாமே தவிர அவற்றை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா? அந்த சேட்டலைட்டை பயன்படுத்தி அவற்றை நாம் மாற்ற முடியுமா? பூலோகத்திற்காக தேவன் உருவாக்கின நட்சத்திரங்களை, அந்த நட்சத்திரங்களை உன்னால் ஒன்றோடு ஒன்றாக இணைக்க முடியுமா? தேவன் உன் மீது என் மீது பிரியப்பட்டு அற்புதமான படைப்புகளை உனக்காக எனக்காக படைத்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் படைத்து இந்த உலகத்திலே வைத்தார். ஆனால் மனிதன் தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, நீ தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறாய் என்று, தேவன் உன்னை நேசிக்கிறார் என்பதும், உனக்காகத்தான் இவை எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் என்பதும், இந்த பூமியில் அவருடைய பிள்ளையாக உன்னை வைத்திருக்கிறார் என்பதும் உனக்கு தெரியுமா? பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. நீயும் நானும் இந்த பூமியில சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாத்தையும் படைச்சிருக்கார். ஆனா மனிதன் தன்னைத்தானே கெடுத்துக்கொண்டு இந்த பூமியையும் கெடுத்துக்கொண்டு பூமியை சீரழித்துக் கொண்டிருக்கிறான். அதனால் நம்மை படைத்தவர் மனஸ்தாபத்தோடு இருக்கிறார். இந்த பூமியை உன் கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா? இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருப்பதை உன்னால் நிறுத்த முடியுமா? சமுத்திரம் பொங்கி வராமல் இருக்க உன்னால் தடுத்து நிறுத்த முடியுமா? புயலை உன்னால் தடுக்க முடியுமா? பூகம்பத்தை நீ தடுக்க முடியுமா? நட்சத்திரங்களின் பாதையை மாற்ற முடியுமா? மழையை, தட்பவெப்ப நிலையை உன்னால் மாற்ற முடியுமா? முடியாதே. அதனால் நம்மை படைத்த ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து அர்ப்பணித்து ஒப்புக்கொடுக்க வேண்டும். நமக்கு கொடுத்த இந்த அதிகாரங்களின் அடிப்படையில் அவர் முன்னால் சாஷ்டாகமாய் விழுந்து அவரை நாம் கனப்படுத்த வேண்டும். ஆனால் மனிதன் தேவனை மறந்து தன்னுடைய இஷ்டப்படி வாழ்வதினாலே தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. கவனிங்க, ரோமர்களின் நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனம் முதல். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகளாகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனுடைய அற்புத படைப்புகளை, அவருடைய அன்பையும் அவருடைய நேசத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அனுபவித்தவர்கள் தங்கள் இருதயத்திலே தேவனுக்கு இடம் கொடுக்காமல், தேவனை ஸ்தோத்தரிக்காமல், மகிமைப்படுத்தாமல் அவர்களுடைய இருதயம் இருளாய் போனது. அதனால் அவர்கள் மிகவும் விபரீதமாய் நடக்கிறார்கள். இருளில் நடக்கிற ஒருவன் தான் எங்கே போகிறோம் எங்கே வருகிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறது போல மனிதன் தங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்து தன்னைத்தானே கெடுத்துக்கொண்டு
இருள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மேலும் 28வது வசனம் இப்படி சொல்கிறது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். தேவன் இருக்க வேண்டிய உன்னுடைய இருதயத்திலே தேவனுக்கு இடம் கொடுக்காததினாலே, உன்னுடைய கேட்டுக்கும் பாவத்திற்கும் சுயநலத்திற்கும் உலகத்தில் இருக்கிற சாத்தானுடைய இச்சைகளுக்கும் நீ உன் இதயத்தில் இடம் கொடுத்ததினாலே நீ இருளுக்குள் போகிறாய். உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறாய். கவனிங்க, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிற மனமில்லாமல் இருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். அவர் சகலவிதமான அநியாயத்திலும் வேசித்தனத்திலும் துரோகத்திலும் பொருளாசையிலும் குரோதத்திலும் நிலைப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்திலும் நிறைந்தவர்களாய், புறங்கூறுபவராயும் அவதூறு பண்ணுகிறவராயும் தேவ பகைவராய் அகந்தை நிறைந்தவர்களாயும் வீண் வம்புக்காரராயும் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களாயும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவராய் இருக்கிறவர்களாயும் உணர்வில்லாதவர்களாய் அன்பில்லாதவர்களாயும் இரக்கமில்லாதவர்களாயும் இருக்கிறார்கள். கவனிங்க, தேவனுக்கு இடம் கொடுக்காமல் மனிதன் தன்னுடைய இதயத்தை பொல்லாப்புக்கு ஒப்புக் கொடுத்ததினாலே எப்படிப்பட்ட காரியங்களுக்கு, எவ்வளவு மோசமான காரியங்களுக்கு மனிதன் தன்னுடைய இதயத்திலே, தன் மனதிலே, வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கை அநியாயத்தாலும் பொருளாசையாலும் துரோகத்தினாலும் வேசித்தனத்தினாலும் நிறைந்திருக்கு. பாருங்க, எங்க பார்த்தாலும் துரோகம், அநியாயம், வஞ்சகம், வன்மத்தை நாம பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இதயத்தை கெடுத்து வச்சிருக்கான். வஞ்சத்தினாலும் கலகத்தினாலும் கலவரத்தாலும் வைராக்கியத்தினாலும் கெடுத்து வச்சிருக்கிறான். வஞ்சம், கலகம், கபடம், வைராக்கியம் எங்க பார்த்தாலும். மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் இடையில எந்த விதமான அன்பும் இல்லை, எந்தவித சமாதானமும் இல்லை. எங்க பார்த்தாலும் இப்படிப்பட்ட நிலைமை தான். ஏதோ வாய் வார்த்தைக்காக அன்பா பேசலாம், ஒரே குடும்பத்துல கலந்து வாழ்றாங்க, ஒரே நிலைமையில கூட இருக்கிறாங்க. ஆனா மனிதனுக்கு மனிதன் உணர்வு பூர்வமா இது போன்ற குரோதத்தாலையும் வைராக்கியத்தாலையும் இருக்கிறதுனால பூமி இன்னைக்கு சீர்கெட்டு போய் கிடக்குதுங்க. அதனால அவங்க புறஞ்சொல்றவங்களாகவும் அவதூறு பண்ணுகிறவர்களாகவும், தேவனுக்கு பகைவர்களா, துரோகம் பண்றவங்களா, அகந்தே இருக்கிறவங்களா, வீண் வம்புக்காரரா, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களா, அநியாயக்காரரா இருக்காங்க. பாருங்க, அப்படிப்பட்டவங்க புறம் சொல்றவங்களா, அவதூறு பண்றவங்களா இருக்காங்க. தேவனுக்கு பகைவர்களா, தேவனுக்கே பகைவர்களா இருக்காங்க. துன்புறுத்துறவங்களா, அகங்காரிகளா, வீண் வம்பு சொல்றவங்களா இருக்காங்க. பொல்லாப்பை பிணைக்கிறவர்களா இருக்கிறார்கள். பெற்றோர்களை எதிர்க்கிறவர்களாய், நிதானம் இழந்தவர்களாய், வாக்கு மாறுகிறவர்களாய், சுய அன்புக்கு கூட கட்டுப்படாதவர்களாய் இருப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பொதுவா ஒரு சின்ன பூச்சிக்கு ஏதாவது அடிபட்டா கூட அதை பார்த்து வருத்தப்படுற மனசு மனித மனசு. ஆனா ஒரு சக மனுஷனை கத்தியால குத்தி அவன் ரத்த வெள்ளத்துல துடிக்கும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுற மனுஷன், பக்கத்தில் உள்ளவனுக்கு அநியாயம் நடக்கும்போது, அக்கிரமம் நடக்கும்போது அதை பார்த்து கவலையே படாம, அதுக்கு மாறா பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிற சுயநலவாதிகள் எப்பேற்பட்ட மோசமான மனநிலையில இருக்காங்கன்னு பாருங்க. மனிதனுடைய கீழ்த்தரமான நிலைமைய நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பெற்ற தாய் தகப்பனை குடுபோதினால அடிச்சு வெளியே துரத்துற பிள்ளைங்க கீழ்த்தரமானவங்க இல்லையா? கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ணி தன்னுடைய விருப்பப்படி வாழ்ந்து தன்னுடைய சுய சந்தோஷத்தை தேடுற மனுஷன் இரக்கம் இல்லாதவன் இல்லையா? மனுஷன் இந்த நாட்கள்ல எவ்வளவு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கான் பாருங்க. காப்பாற்ற வேண்டிய கணவன் மனைவியை கொடுமைப்படுத்துறதும், அன்பா இருக்க வேண்டிய மனைவி கணவன் மேல கோவப்படுறதும் சர்வ சாதாரணமாயிடுச்சு இல்ல? பூமி கெட்டு போயிடுச்சுங்க. காரணம், மனிதன் தேவனுக்கு தன்னுடைய இதயத்துல இடம் கொடுக்கல. அதனாலதான் இந்த பூமி கெட்டு போயிடுச்சுங்க. இந்த கெட்டுப்போன பூமியை நியாயம் தீர்க்கிறதுக்காக சீக்கிரம் வரப்போறாருங்க. தயவு செஞ்சு கவனிங்க. என்னுடைய வாழ்க்கையை என் இஷ்டப்படி தான் வாழுவேன்னு நினைக்கிறீங்களோ என்னமோ? என்னுடைய பலம் தான் ஜெயிக்குது, நான் சொன்னதான் ஜெயிக்குது, என் பணத்தால நான் எதை வேணாலும் செய்ய முடியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பெருமைப்படுறீங்களோ என்னமோ? பிரியமான சகோதர சகோதரியே, உன்னுடைய பலம் உன்னை விட போற நேரம், பூமி தன்னுடைய இறுதி நாளை நோக்கி போய்கிட்டு இருக்கிற நேரம் ஆரம்பமாயிடுச்சு. உன்னால எதை வேணாலும் செய்ய முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ தவிர உன்னால செய்ய முடியாதது நிறையா இருக்குன்னு, நீ கண்ணு முன்னால பார்க்குற எல்லா காரியங்களும் உனக்கு நல்லது இல்லைன்னு, உன்னுடைய சகாயரான தேவனை நீ விட்டு விலகின போது உனக்கு நீயே துரோகம் செய்து கொண்டா என்பதை உணர்ந்து கொள். கர்த்தர் இந்த பூமியை குலுக்கும் பொழுது நீ சம்பாதித்தவைகள் எல்லாம், நீ சேர்த்து வைத்தவைகள் எல்லாம் என்னவாகும்? வாசிக்கலாம். ஏசாயா 2வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். விக்கிரகங்கள் கட்டோடே ஒடிந்து போம். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி
கன்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். மனிதன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சோறுகளுக்கும் துறிஞ்சில்களுக்கும் எரிந்து விடுவான். இது நான் சொல்லலைங்க, என்னைக்கோ தேவன் எழுதி வைத்தது, அவருடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிற வார்த்தைகள். இந்த பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் அதை எழுப்பும் போது ஒரு பூகம்பம் ஏற்பட்டா எவ்வளவு விபத்துக்கள் நடக்குதோ நாம பார்த்திருக்கோம் இல்லையா? சில நிமிஷங்கள் நடந்த அந்த பூகம்பத்தால எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டது, எத்தனை மனிதர்கள் அழிந்து போனார்கள், எத்தனை பேர் நிர்கதியாய் நின்றார்கள், எத்தனை பேர் காயப்பட்டார்கள். இடக்கணக்காக கட்டப்பட்ட கட்டிடங்கள் எப்படி தரைமட்டமானது, நொறுங்கி போனது நாம் பார்த்தோம் அல்லவா? மனிதன் தன்னுடைய ஞானத்தினாலே அநேக வருடங்களுக்கு முன்பு கட்டின கட்டடங்கள், பல வருடங்களாக சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் சில நொடிகளிலேயே மண்ணோடு மண்ணாய் போனது. தேவன் பூமியை தத்தளிக்க வைக்கும் போது ஐயோ, நம்முடைய நிலைமை அதோகதிதான். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் மீது உனக்கு பயமில்லையா? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு நீ பயப்பட மாட்டாயா? பெரிய மழையினால் எவ்வளவு பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டது. அந்த கடும் மழையை உன்னால் தடுத்து நிறுத்த முடியுமா? நிறுத்த வல்லமையுள்ள தேவனை நீ ஆராதிக்க மாட்டாயா? இந்த பூமியின் நடவடிக்கைகளை உன்னால் நிறுத்த முடியுமா? சர்வத்தையும் நடப்பிக்கிற தேவனை நீ வணங்க மாட்டாயா? படைப்புகளை எல்லாம் தன் உள்ளங்கைகளிலே வச்சிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நீ பயப்பட மாட்டாயா? வானத்தையும் அதன் நட்சத்திரங்களையும் அதன் அமைப்புகளையும் படைத்த தேவன், பூமியையும் அதன் நிறைவையும் உண்டாக்கின அந்த சிருஷ்டி கர்த்தருக்கு, சமுத்திரங்களையும் அதன் எல்லைகளையும் வகுத்த தேவாதி தேவனுக்கு நீ பயப்பட மாட்டாயா? இந்த உலகத்திலே நீ எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் எதையெல்லாம் சாதித்தாலும் தேவன் முன்பு நிற்க முடியாது என்பதை நீ செய்த பாவங்களின் மூலமாக தேவனை நாம் கோபப்படுத்தினால் அதனால் உண்டாகும் நஷ்டம் தாங்க முடியாதென்று உனக்கு தெரியாதா? பூமி கெட்டுப்போய் விட்டது. பரத்திலிருந்து அதை பார்க்கிற தேவன் இந்த பூலோகத்தை பார்த்து வேதனைப்படுகிறார், மனஸ்தாபப்படுகிறார். என் சாயலா என் ரூபத்தின்படி படைத்த இந்த மனிதன் கெட்டுப்போகிறானே, ஒருவருக்கொருவர் விரோதமாயிருக்கிறார்களே, இவனை மீட்கத்தானே, இவனை ரட்சிக்கத்தானே நான் பரத்திலிருந்து இறங்கி வந்து இவன் பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக என் உயிரையே தந்த பிறகும் கூட இன்னமும் என்னை விசுவாசிக்காமல் இருக்கிறானே என்று விசனத்தோடு இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரியே, நாம் எல்லோருமே தேவனால் படைக்கப்பட்டவர்கள். இந்த வேறு வேறு மொழிகளும் வேறு வேறு குலங்களும் இனங்களும் பிரிவுகளும் நகரங்களும் வம்சங்களும் ஜாதிகளும் நாம் உருவாக்கியவை. ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் எல்லோரும் ஒன்றுதான். இயேசு கிறிஸ்து நம் எல்லோருக்கும் தேவன். அவர் நம்மோடு சகாயராய் இருக்கிறாரே தவிர நம்மை கைவிடுகிறவர் அல்ல. ஆனால் நீயே உனக்கு கெடுதல் செய்து கொள்கிறாய், உன்னை நீதான் நாசம் பண்ணிக் கொள்கிறாய். உன்னை படைத்த ஆண்டவரை மறந்து, உனக்கு ஜீவன் கொடுத்த தேவாதி தேவனை மறந்து, உன்னை மீட்டெடுக்க வந்த அந்த இரட்சகரை மறந்து உன்னுடைய கெடுதலுக்கு நீயே காரணமாயிருக்கிறாய். சகோதரனே சகோதரியே, இன்று உன்னுடைய ஜீவனை உன்னை படைத்தவருக்கு அர்ப்பணம் செய். உன் உள்ளத்திலே அவருக்கு இடம் கொடு. எப்பொழுது நாம் தேவன் மீது விசுவாசம் வைத்து அவருக்கு நாம் பயப்படுகிறோமோ அப்பொழுது தேவன் நம்மிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். நம் தேசம் அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்பதற்கு ஒருவராவது இருக்கிறார்களா என்று அவர் எதிர்பார்த்திருக்கிறார். யாராவது ஒருவர் நன்மைக்காக, தேசத்துக்காக, மக்களுக்காக வேண்டிக் கொள்வார்கள் என்றால் தேவன் கருணை காட்ட வேண்டும் என்று ஒருவர் கெட்டுப்போவது கூட அவருக்கு இஷ்டமில்லை. ஆதலால் நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்தின் வாரிசாக வேண்டும் என்று இந்த பிரிய செய்தியையும் சத்திய செய்தியையும் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை உங்களுக்காக நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிங்க. இந்த உலகத்தில் வாழும் காலம் வரை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் உங்களால் வாழ முடியும். இந்த உலக முடிவுக்கு வரும்போது பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகளாக மாறவும் முடியும். இப்பொழுது தலைகளை தாழ்த்தி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்கலாமா? ஜெபம். பரிசுத்தமும் பிரியமும் நிறைந்த தகப்பனே, ஒரு முறை இந்த நாளிலே இந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாருமையா. கெட்டுப்போயிருக்கிற இந்த உலகத்தை பார்த்து மனஸ்தாபப்பட்டிருக்கிற உங்கள் இருதயத்தை, வேதனையோடு இருக்கிற உங்களுடைய இருதயத்தை நாங்கள் சந்தோஷப்படுத்தும்படி வைக்க இன்று உங்கள் வசனங்களை கேட்டு மன வருத்தப்படுகிற எங்களை பாருங்க. உண்மைதானப்பா, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்தேன். என்னுடைய இருதயத்திலே தேவனுக்கு இடம் கொடுக்காமல் அகந்தையான மனதோடு எங்களை நாங்களே கெடுத்துக் கொண்டிருக்கிறோமே என்று உணர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ கண்ணோக்கி பாருங்க. காயப்பட்டிருக்கிற இருதயங்களை ஆற்றி எங்களுடைய நல் மனதை திறந்து வைங்க ராஜா.
மறுபடியும் நாங்கள் கெட்ட வழிகளுக்கு போகாமல் தடுக்கிறது போல, எங்களை நாங்களே கெடுத்துக் கொள்வது போல, எங்களோடு சேர்ந்தவர்களை கெடுக்காமல் இருக்கக்கூடியவராய் இந்த நாளிலே உம்முடைய அன்பான இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. உமக்கு இடம் கொடுக்காம எங்களுடைய இருதயங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிற, தேவனை விட்டு விட்டு கெட்ட எண்ணங்களுக்கு இடத்தையும் கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களுக்கு இறங்குங்கப்பா. உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை சுற்றி இருக்கிற உலகம் கெட்டு போவதை நாங்களும் பார்த்து கெட்டு போகாமல் இருக்க, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் உம்முடைய சாட்சியாய் வாழும்படி, எங்கள் சரீரம் உம்முடைய தேவாலயம் என்பதை காத்துக்கொள்ளும்படி, தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் கடைபிடிக்கிற உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று நினைக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க. இப்பொழுதே உங்களை விட்டு விலகி இருக்கிறதுனால், எங்களுக்கு பிரச்சனைகள் நிறைந்திருப்பதனாலே, நோயினாலும் வியாதியினாலும் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஐயா. மனம் நிம்மதியில்லாத நிலையிலே தடுமாறிக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறவர்களை இப்பொழுதே உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இனி நீர் தருகிற சமாதானத்தை அடைந்து உம்முடைய சாயலிலிருந்து உமக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு, உம்முடைய கோபாக்கினை இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே உம்முடைய பாவ மன்னிப்பை அடைந்து உம்முடைய பாதங்களை பிடித்துக் கொள்ளும்படியா, உம்முடைய வருகையின் நாளிலே உம்மோடு சேர்ந்து வருகிறவர்களோடு நாங்களும் வரும்படியாய், உம்முடைய கிருபையை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் வைக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நிஜம். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகள் சத்தியங்க. ஆலோசனை பண்ணி பாருங்க, தியானம் பண்ணி பாருங்க. ஆதியாகமம் 5வது அதிகாரம், யோபு 30வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம், அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் வாசிங்க, தியானிங்க. தேவன் வரக்கூடிய நாள் எப்படி இருக்குமோ, அவருடைய உக்கிரம் இந்த கெட்டுப்போன உலகத்தின் மீது விழும்போது எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்க முடியும். நீங்க மனம் திரும்பி அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து அவருடைய ராஜ்யத்திலே அவர் தருகிற அந்த மகிமையான சரீரத்தை பெற்று நிரந்தரமாக அவரோடு கூட இருக்கிற பாக்கியத்தை அடைந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா உங்களுடைய பெயர் விவரங்களை தெரியப்படுத்துங்க. ஒரு ஃபோன் பண்ணி எங்களுக்கு நீங்க ஜெப வேண்டுதலை சொல்லலாம், அல்லது இமெயில் மூலமாகவோ, SMS மூலமாகவோ, அல்லது கடிதம் மூலமாகவோ உங்க ஜெப வேண்டுதல்களை தெரியப்படுத்துங்க. நீங்க எப்படிப்பட்ட ஜெப வேண்டுதல்களை எங்களுக்கு சொன்னாலும் தேவனுடைய சன்னிதானத்தில் வச்சு நாங்க ஜெபிக்க எப்போதும் தயாரா இருக்கோம். நீங்களும் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுங்க, அதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப நிச்சயமா நம்ம ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பார். கல்வாரி தரிசனங்கிற இந்த நிகழ்ச்சி பல சேனல்களில், பல நேரங்களில், பல மொழிகளில் ஒளிபரப்பாகுது. இதோட விவரங்கள் வேணுங்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தயார் செய்து ஒளிபரப்ப எவ்வளவோ செலவாகுதுன்றதை தெரிந்து கொண்டு, தேவன் உங்களுக்கு ஆணையிட்டு இருந்தால் உங்களோட காணிக்கைகளையும் நன்கொடைகளையும் எங்களுக்கு அனுப்பி வச்சு நீங்களும் கூட இதில் பங்கெடுத்துக்கலாம். மனதளவில் உங்களை பலப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மனநிறைவோடு இதை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால தேவ ஆணையின்படி உங்களோட காணிக்கைகளை DD மூலமாவோ MO மூலமாவோ எங்களுக்கு அனுப்பி வைங்க. நீங்க அனுப்புற காணிக்கைகளை நம்பிக்கையான வழியில நாங்க பயன்படுத்துறோம். அதற்கான பலன் உங்களை வந்தடைகிறதுக்கு நாங்க பிரார்த்திக்கிறோம். மேலும் விவரம் வேணும்னா 08939393939 கால் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. தெய்வசத்தமானால் மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.